முதல்ல பாருங்க, அவர் ரிக்ரெட் பண்ணல. ஃபர்ஸ்ட் விஷயம் இது வந்து நான் ஒரு தார்மீக பொறுப்பு எடுக்கிறேன், என்னுடைய கூட்டம் என்னைய பார்க்க வந்தீங்க, என்னால் ஆயிடுச்சோன்னு எனக்கு ராத்திரி பூரா தூக்கம் இல்லை, அவர் தூக்கம் இல்லை, வலி தாங்க முடியலாம் சொல்றாரு. நான் ஒரு காரணமாயிட்டேனோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து வெளிப்படுத்தவே இல்லை. நான் ஏற்கனவே உதாரணம் சொல்லியிருக்கிறேன். திருப்பத்தூர்ல அஜித் வந்து காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்ட போது அங்க 4 கான்ஸ்டபிள்ஸ் பண்ண வேலை, அதற்கும் தமிழக முதலமைச்சர் சம்பந்தமே இருக்கு. அந்த செய்தியே அவருக்கு பிறகுதான் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அவர் ஃபோன் பண்ணி ஏன் அப்பாலஜி கேட்டார், ஏன் சாரி கேட்டார். அப்ப அது ஒரு தார்மீக பொறுப்பு அவர் எடுக்கிறார். உங்களுக்கு புரியுங்களா? கள்ளக்குறிச்சியில் 60 பேர் செத்த போது அவர் ஒன்றும் சாராயமிக்க சொல்லலை. அந்த நம்ம அப்படி அப்புறம் யார் நம்ப மாட்டோம்ல. திமுகவினருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம், ஸ்டாலின் சாராயமிக்க சொன்னார்னு சொல்ல மாட்டோம்ல. ஆனால் நம்ம ஏன் அவரை குற்றம் சாட்டணும்? நீங்க சார், நீங்க தானே சார் கவர்மெண்ட் நடத்துறீங்க அப்படின்னு. அப்போ உங்க கூட்டம் தானே அப்படிங்கிறது. அப்போ அவர் வந்து என்னால் அப்படி நடந்துருச்சுன்னு சொல்லலை. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், இந்த சம்பவம் பாஜக கூட்டத்தில் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்தியா முழுக்க என்ன ஆயிருக்கும். இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள், இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து நரேந்திர மோடியுடைய ராஜினாமா தவிர வேற ஏதாவது கொடையில ஏதாவது கேட்டுப்பாங்களான்னு யோசிக்கணும். புரியுங்களா? இது எங்கேயுமே நடக்கக்கூடாது. ஆனா ஒரு பிரச்சனை எப்படி அணுகுறாங்கிறது, எங்க நடக்குது, யாரை வச்சு திரு விஜய் கேட்கிறாருல, எங்கேயுமே நடக்கல, கரூர்ல மட்டும் நடந்துச்சு. அப்ப அது எல்லாமே ஒரு காரணம் தானே. அப்ப கரூருங்கும் போது டபுள் டவுட் வருதுல அவங்களுக்கு. இப்ப இதுவே நாமக்கல்லே திருச்சி நடந்தா வேற மாதிரி பேசியிருப்பாரு இல்லையா? அப்ப ஏன் கரூருங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாருல, அது எல்லாருக்குமே லாஜிக்கலா இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப இந்த ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை தங்களுடைய நிலைப்பாட மக்கள் முன்னாடி கொண்டு போறதை அதிமுகவும் பாஜகவும் தவற விட்டுட்டாங்க. அதை இது பெருவீழ்ச்சி இனிமே எந்திரிக்க முடியாதோ அப்படின்னு நினைச்சு அஞ்சப்பட்ட திரு விஜய் அவர்கள் வந்து ரொம்ப அழகா கேபிட்டலைஸ் பண்ணி அதை ஒரு சரியான பொலிட்டிக்கலாக கம்ப்ளீட் அட்வான்டேஜாக மாற்றி அவர் ரெக்ரெட் பண்ணலை. டிஎம்கே காரணம்ன்றாரு, மக்களுக்கு உண்மை தெரியும்ன்றாரு. கிளைமாக்ஸில் நாங்கள் திரும்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் தைரியத்தோட வருவோன்றார். அது பாலிடிக்ஸ் தானே. பிரயோகப்படுத்துறதே ரொம்ப கேர்ஃபுல்லா வந்துட்டு அவங்க பயன்படுத்தி இருக்காங்க எல்லா வார்த்தைகளையும் அப்படின்னு பார்க்க முடியுது. ரெக்கார்ட் பண்ணவே இல்லை, தார்மீகமாக கூட பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லைங்கிறது இங்க விமர்சனமா மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. அது என்னன்னு, திமுக ஆதரவாளர்கள் அதை வந்து கடுமையா விமர்சிக்கிறாங்க, எதிர்கட்சிகள் பூரா திமுக விமர்சிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ அதிமுக பாஜக ஒரு கட்சி. நம்ம வந்து இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 3 முனை போட்டு 2.5 முனை போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். திமுக நேரடி போட்டி, தாவேக்கா அந்த இடத்துல எமர்ஜ் ஆகிட்டு. அப்போ தாவேக்கா இந்த ஒரு பெரும் துயரத்தை ஓகே நம்ம இதையும் எதிர்கொள்ளத்தான் வேணும் அப்படின்னு ஒரு அடுத்த கட்டத்தை நடத்திட்டு போகிறாங்க. ஆனால் பாஜகவுக்கு வந்து இந்த சந்தர்ப்பத்தில் தாவேக்கா விமர்சிப்பதற்கும் திமுக விமர்சிப்பதற்கும் எந்த தயக்கமும் தேவையில்லை, அதிமுகவுக்கும் தேவையில்லை. இவர்கள் என்னமோ நாளைக்கு கூட்டணிக்கு வராமல் போயிடுவாரோ, இல்லை இந்த சந்தர்ப்பத்தில் திமுக தோற்கடிக்கிறதுக்கு நம்மகிட்ட வந்துருவாரோ, அல்லது அவர் மேலே நம்ம சொல்லக்கூடாது நாளைக்கு நம்ம கூட்டத்தில் நடந்தால் என்ன ஆகுது அப்படிங்கிற நல்லெண்ணமோ, என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ரொம்ப சாஃப்ட் படல் டுவர்ட்ஸ் டிவிக்கு. நான் சொல்கிறேன், அவர்கள் திட்டணும் விமர்சிக்கணுங்கிறது என்னுடைய பாயிண்ட் இல்லை, அது அவங்களுடைய இஷ்டம். ஆனால் இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு என்னன்னா, அவங்க இந்த இடத்துல தான் வந்து 2 பக்கம் போக முடியும்.